ஹலோ நம்ம பாக்ஸிங் சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம யார் கூட அதிகமாக பேசியிருக்கிறோம், யார் கூட அதிகமாக கான்வர்சேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, கூடவே இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்காங்க நண்பா. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்காங்க. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஒன், அதை வந்து ஸ்டோரேஜ் யூசேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் கூட அதிகமான வந்து கான்வர்சேஷன் பண்ணியிருக்கிறீங்க, யார் கூட அதிகமாக வந்து சேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனுடைய ஃபைல் சைஸ் வரும். அதாவது நீங்கள் யார் கூட அதிக ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க, வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரியான அந்த ஸ்டோரேஜுடைய சைஸ் வந்து இங்கே காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பு வந்து ஒரு குரூப்பு, ஸ்கூல் குரூப்பு. ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோட்டோஸ், கான்வர்சேஷன், சேட்டிங்லாம் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 60.3 MB இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு யார் கூட அதிகமாக இந்த மாதிரி சேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து யார் கூட அதிகமான கான்வர்சேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.